ஆட்சி அதிகாரத்தை வேற வட்டியா கொடுத்துட்டு எங்க கிட்ட வந்து வாய்க்கால தண்ணி வரல எப்படி வரும்? எப்படி வரும்? இதே அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு எங்க அக்கா ஆனந்தி அவர்கள் இருந்தாங்க. அத்தனை திட்டங்கள் சொன்னாங்க. அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் வந்தால் என்ன செய்வேன் என்று தெளிவாக சொல்லித்தான் ஒவ்வொரு வேட்பாளரும் நாம் தமிழர் கட்சியில போட்டிட்டாங்க. இப்ப வந்து குற்றப்பத்திரிகை வாசிங்கன்னா என்ன அர்த்தம்? அது வரல, வாய்க்கால தண்ணி வரல, வராது. குருவி படத்துல பலானதில ஆடுறவனுக்கு எப்படி குருவை நிலத்துல குருவை சாகுபடி செய்யறது காவிரி தண்ணியை திறந்து விடுங்கிற அறிவு எங்கே இருந்து வரும்? ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கணும், காவிரி தண்ணி வரணும், குருவை சாகுபடி செய்யணும், மக்கள் சாகுபடி செய்யணும். இல்ல, ஜூன் மாசம் 9.91 டிஎம்சி தண்ணி காவேரி கர்நாடகா திறந்து விடணும், வரல. இந்த ஜூலை மாசம் 32 டிஎம்சி காவேரியில தண்ணி திறந்து விடணும், இன்னும் வரல. கேட்கறதுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய்க்கு துப்பு இல்ல. குருவைனா என்னன்னு தெரியாது அவருக்கு, சம்பானா என்னன்னு தெரியாது, சாகுபடி என்னன்னு தெரியாது, சாகடிக்கிறது மட்டும்தான் தெரியும். சாகடிச்சிருவாரு. சாகடிச்சுட்டு பழைய ஏமால தூக்கி போட்டாங்க. ஏன் ஜாமி கரூர்ல அந்த 41 பேர் செத்ததுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை. தமிழ்நாட்டு மக்களினுடைய அறியாமையில் ஆட்சி அமைச்சிருக்காங்க. தெரிய வேண்டாமா? வாய்க்கால தண்ணி வரல, காவேரியில தண்ணி வரல. நாம் தமிழர் கட்சி போராட மட்டும்தான் செய்யும். நீங்க தான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கலையே. ஒரே ஒரு விஷயம் தான், தாய் தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டின் இன்னைக்கு இவ்வளவு திமுக அதிமுக ஆட்சி காலத்துல 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் திமுக அதிமுக ஆட்சி நடத்தியும் இன்னைக்கு தமிழர்கள் ஓரளவாவது இருக்கும் அப்படின்னா அதுக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதுல இந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசுறேன். இந்த கீழ்பவானி பாசனம் மட்டும் இல்லைன்னா கோபி செட்டிப்பாளையம் அந்தியூர்ல என்ன நிலைமையில இருந்திருக்கும்? இன்னைக்கு எங்க பார்த்தாலும் வாழை பயிரிடப்படுகின்றது, எங்க பார்த்தாலும் பச்சை போரை போத்தி விட்டது போல இருக்கு. அதற்கான பாசனத்தை கொண்டு வந்தது யாரு? நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். உண்மையும் நேர்மையுமாக ஆட்சி செஞ்சாரு. பெரிய ஆட்சிகளும் இல்ல, திமுக அதிமுக காரங்க மாதிரி 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இல்ல, வெறும் 9 ஆண்டுகள். 1954 இருந்து 1963 வரைக்கும் 63 வரைக்கும் தான் அவருடைய ஆட்சி காலமே. 9 ஆண்டு காலத்துல எத்தனை அணைகள் கட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஓரளவாவது விவசாயத்துல கொஞ்சம் முன்னேறி போயிருக்கிறோம் அப்படின்னா அது காரணம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கட்டிய அணைகளும் வாய்க்கால்களும் தான் காரணம். சும்மா இல்லைங்க, சும்மா திட்டம் வராது. நேர்மையாக உண்மையாக இருந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப பாருங்க, ஒரு அமைச்சர் குழந்தைக்கு மாத்திரை நுணுக்குறேன்னு சொல்லி செல்போன்ல மாத்திரை நுணுக்கிட்டு இருக்கிறாரு. அது குழந்தை மாத்திரையா போத மாத்திரையான்னு கூட மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சு நம்மளை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் சூழ்நிலை. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்த அதிகாரத்துல, ஐயா கக்கன் அவர்கள் இருந்த இடத்துல, அம்மையார் லூர்தம்மாள் அவர்கள் இருந்த இடத்துல, முக்கியமான அமைச்சர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு எப்பேற்பட்ட ஆட்களை நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் பாருங்க. எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கோம் பாருங்க. ஒண்ணுமே தெரியாது. தற்கூரிகளை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு நம்ம எதை இழந்து நிக்கிறோம் பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல குறுவை சாகுபடிக்கு தண்ணி வந்துச்சு, வரல. இப்போ நெல்லறுத்த இடங்களில் எல்லாம், நெல்லறுத்த கழனிகள் எல்லாம் கல்லறுத்து கொண்டிருக்கிறார்கள் விவசாய பெருங்குடி மக்கள். இந்த இடத்துல எத்தனை பெண் விவசாயிகள் கறவை மாடு வச்சு பால் கறந்து வித்துட்டு இருக்காங்க, சொசைட்டில வித்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் வித்துட்டு இருக்காங்க? எத்தனை பெண்கள் வித்துட்டு இருக்காங்க? அவங்களுடைய நிலைமை இப்ப என்னவா இருக்கு? ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பாலின் அளவு எவ்வளவு தெரியுமா? 3 கோடி லிட்டர் ஒரு நாளைக்கு பால் உற்பத்தி தமிழ்நாட்டில். அதுல 2.55 லட்சம் லிட்டர் பால் விற்பனைக்கு வந்துடும். தனியாருக்கு மட்டும் 2.18 லட்சம் லிட்டர் தனியாருக்கு வித்துட்டாங்க. இந்த ஆவின் பால் ஒண்ணு சொல்றீங்களா, அரசாங்கம் நடத்தக்கூடிய ஆவின் பால், அந்த ஆவின் பாலுக்கு ஒட்டுமொத்தமா கொள்முதலே 37 லட்சம் லிட்டர். 37 லட்சம் லிட்டருக்கு ஒழுங்கா கொள்முதல் விலையை கொடுக்க முடியாத காரணத்தினால 10 லட்சம் லிட்டர் குறைஞ்சிருச்சு. யாருக்கு வர வேண்டிய காசு? நமக்கு வர வேண்டிய காசு ஏன் ஏத்தி கொடுக்க முடியல உங்களால? ஏன் கொள்முதல் விலையை ஏத்தி கொடுக்க முடியல? இங்க இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளுடைய வயிற்றுல அடிக்கிறது யாரு? இந்த அரசாங்கம்.
நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளாவில் 1 லிட்டர் பாலுடைய கொள்முதல் விலை 45 ரூபா. 45 ரூபா. இங்க இருக்கக்கூடிய பால் கறக்கிற அக்கா யாராவது இருக்கீங்களா? எத்தனை ரூபா கொடுக்குறாங்க 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை? கேரளாவில் 45 ரூபா கொடுக்குறாங்க, பஞ்சாப்ல 65 ரூபா கொடுக்குறாங்க. 65 ரூபா கொடுக்குறேன். நமக்கு எவ்வளவுங்க கொடுக்குறாங்க? ஒரு 10 ரூபா கூட்டி கொடுக்குறோம். 45 ரூபா கொடுங்க. கேரளாவுக்கு மாதிரி எங்களுக்கு கொடுங்கன்னா ஆவினுடைய கொள்முதல் அதிகமாயிரும். மக்கள் எல்லாத்துக்கும் பால் குடிப்பாங்க. மக்கள் எல்லாத்துக்கும் பால் கிடைக்கும், பால் கொடுப்பாங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் பால் குடிப்பாங்க. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, நோஞ்சான இருக்கிற குழந்தைகளுக்கு 1 டம்ளர் பால் கிடைக்கும். அது இந்த அரசாங்கத்தினால செய்ய முடியுதா? அரசாங்கத்தினால செய்ய முடியுதா? இதெல்லாம் தாங்க மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். இதையெல்லாம் பேசுறதுக்கு தான் நீங்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறீங்க. உங்க பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றத்துக்கு எம்எல்ஏ போகணும். ஆனா அங்க சட்டமன்றத்தில் என்ன நடக்குது? என்ன நடக்குது? இங்க இருக்கக்கூடிய பெண் விவசாயிகளுடைய நிலைமை என்ன? தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுது. அதுல ஆவின் வெறும் 27 லட்சம் லிட்டர் பாலை தான் கொள்முதல் செய்யுது. மீதியெல்லாம் என்னங்க பண்ணுது? பால் மாறி ஒன்ன விற்பனை செய்யுது, நம்ம தலையில கட்டுது. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி முற்றும் முழுதுமாக எதிர்த்தது. நான் வந்தா ஆடு மாடு மேய்த்தலை அரசு பணியாக மாற்றுவேன். யாருக்கு அரசு பணி கிடைக்கும்? இந்த சாயங்காலம் மாட்டை கைத்துல கட்டி புல்லு மேய விடுறதுக்கு போது பாத்தீங்களா, அந்த அக்கா இன்னைக்கு அரசு பணியில வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி எங்கள் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் சாதாரண பெண் விவசாயிகள், மாட்டை பத்திக்கிட்டு போகக்கூடிய விவசாயிகள் அரசு ஊழியராக மாறி இருப்பாங்க. அரசாங்க ஊதியம் கிடைச்சிருக்கும். அதை தடுத்து விட்டீர்கள். காரணம் என்ன? 3 வேளையும் மனுஷனுக்கு பசிக்கும், 3 வேளையும் உணவளிக்கக்கூடிய விவசாயி தமிழ்நாட்டில் அரசு பணியாளராக உட்கார்ந்து இருக்க முடியும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் அதை நீங்கள் தடுத்து விட்டீர்கள். போயும் ஒரு தற்குறிக்கு வாக்களித்து விட்டீர்கள். என்ன இவர்தான் வேட்பாளரே தெரியாது, நம்பி வாக்களித்தீர்கள். ஆனா எங்களோட கொள்கைகள் பாருங்க, சுத்தி பாருங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசாங்க பணி, விவசாய பணி அரசாங்க பணி, ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத நேர்மையான ஆட்சியை நாங்கள் தருவோம். ஆரம்ப படிப்பு முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை அனைவருக்கும் தரமான கல்வி இலவசமாக நாங்கள் தருவோம் சொன்னோம். இதை விட வேற என்ன வேணும்? என்ன அரசியல் வேணும்? இன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சிருந்தது அப்படின்னா, கர்நாடகாவில் மேகத்தட்டு அணையை கட்டுவோம் என்று கர்நாடக அமைச்சர் பேசுவார்களா? பேசுவதற்கு தைரியம் வந்திருக்குமா? வந்திருக்காது. காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் தமிழ் வெறியர்கள், தமிழ் தீவிரவாதிகள் என்று எல்லாத்துக்கும் தெரியும். கர்நாடகாக்காரனுக்கு தெரியும், தெலுங்கர்களுக்கு தெரியும், மலையாளிகளுக்கு தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சி நமக்காக, தமிழர்களுக்காக நிற்பார்கள் என்று தமிழ்நாட்டு தமிழர்களை தவிர எல்லாத்துக்கும் தெரியும். நமக்கு என்னங்க பிரச்சனை? 22 மாவட்டங்களுடைய குடிநீர் ஆதாரமாக இருப்பது காவேரி நீர். இங்க இருக்கக்கூடிய பவானி நதி, பவானி ஆறு காவேரி ஆற்றினுடைய ஒரு கிளை நதி. அது கிளை ஆறு. அது இதெல்லாம் யார் பேசுறது? இதெல்லாம் பேசாம என்ன அரசியல் இருக்கு? நமக்கு என்ன அரசியல் இருக்கு? இங்க பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு அவர் படிக்காத மேதையா இருக்கலாம். ஆனா ஊருக்கு ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளி, தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி என்று ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்து குழந்தைகளை படிக்க வைத்த தகப்பன் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஓடி தடுக்கி விழுந்தால் தொடக்க பள்ளி, ஓடி விழுந்தால் உயர்நிலை பள்ளின்னு கொண்டு வந்தவர் ஐயா காமராஜருங்க. பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் இல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி ஆசிரியர்களை போடணும், ஆசிரியர்களுக்கு PF பணம், இன்சூரன்ஸ் பணம் எல்லாத்தையும் கொண்டு வந்தது ஐயா காமராஜர் அவர்கள். எல்லாத்துக்கும் கொண்டு வந்தார். எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சார். மக்களுக்காகவே சிந்தித்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார், மக்களுக்காகவே போராடினார். யோசிச்சு பாத்தீங்களா? சின்னஞ்சிறு வயசுல கள்ளுக்கடை எதிர்ப்பு போராட்டம் என்று போராடியவர். இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன போராட்டம் பாருங்க. என்ன போராட்டம் பண்றாரு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு போராட்டம் கிடையாது.
கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகளை பன்மடங்கு பெருக்கி கொண்டு வந்தார். சனம் படிக்கணும், என் பிள்ளைக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கே ஒரு தகப்பனாக இருந்து வழி நடத்தியவர். சும்மா இல்ல, நேரு கூட சண்டை போட்டாரு. தொழில்துறை பெருசா வந்துச்சு, படிச்சா மட்டும் போதுமா? ஒரு குழந்தை படிச்சு வெளியே வந்து அவனுக்கு வேலைக்கு என்ன பண்றது? வேலைக்காக பெரும் தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். காமராஜர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம இந்தியாவில் பீகார் மாதிரி உத்தரப்பிரதேஷ் மாதிரி இருந்திருப்போம். அதெல்லாம் மாற்றினாங்க. ஏன் மாற்றினாங்க? ஏன் மாற்றினாங்க? மக்களுக்காக வாழ்ந்தவர்கள். மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. காமராஜர் எங்களுக்காக செய்வார்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லையே. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிருது அப்படின்னா, நேரு அவர்களுக்கு வந்து பெரும் நிறுவனங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு வந்து பெரிய பணம் இல்லை. சண்டை போட்டு தான் கொண்டு வந்தாங்க. இப்ப இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சர் மாதிரி இல்லை. அவர் உண்மையிலேயே என்ன பண்ணார் அப்படின்னா, பன்னாட்டு ஐரோப்பிய நாடுகளோட கொலாபரேஷன்ல, ஐரோப்பிய நாடுகளுடைய பங்களிப்புல பெரும் நிறுவனங்களை கொண்டு வந்தாங்க. பெரம்பூர்ல இருக்கக்கூடிய இந்தியன் இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, ஐசிஎஃப் என்று சொல்லக்கூடிய ட்ரெயின் பெட்டி தொழிற்சாலை தயாரிப்பு சுவிட்சர்லாண்டினுடைய கொலாபரேஷன்ல, சுவிட்சர்லாண்டினுடைய பங்களிப்புல கொண்டு வந்தாங்க. சரியா? ரஷ்ய நாட்டு பங்களிப்புல சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த தொழிற்சாலையை வந்து கொண்டு வந்தாங்க. திருச்சியில வந்து பெல்லுன்னு ஒரு நிறுவனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், பாய்லர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை செக் ரிபப்ளிக் நிறுவனத்தினுடைய பங்களிப்பினால கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஏன்? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது. தமிழுக்காக பாடுபட்டாங்க. தமிழ் ஆட்சி மொழியாக இருப்பதற்கான எல்லா வேலைகளும் செஞ்சது இவர்தான். அதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் வந்தாங்க, தமிழ்னு பேசினாங்க. அது அடுத்து ஆட்சியில் இருந்து 9 ஆண்டு காலம் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக நிலைநிறுத்துவதற்கான வேலைகளை செஞ்சது இவங்க தான். இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்த மாதிரியான பெருந்தலைவர்கள் காலகட்டத்தில் தமிழ்நாடு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டின் தலையெழுத்து வேற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப கொடூரமா இருந்திருக்கும். இன்னைக்கும் 1963 பதவி விலகிட்டாங்க. 60 ஆண்டுகள் கழிச்சும் இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் போல் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட மாட்டாரா என்று தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கும் அளவுக்குத்தான் தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி காலம் இருந்திருக்குது. எல்லாரும் ஊழல். கருணாநிதி செய்யாத ஊழலா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்யாத ஊழலா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யாத ஊழலா? முக ஸ்டாலின் அவர்கள் செய்யாத ஊழலா? கண் முன்னே தெரியும். பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கறாங்க என்று எல்லாத்துக்கும் தெரியும். நீ யோசிச்சு பாருங்க. நாம விடுதலை பெற்ற காலகட்டத்தில் பெரிய பொருளாதாரம்லாம் இல்லை. ஆனா இதெல்லாம் என் மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி செஞ்சவங்க தான் பெருந்தலைவரா இருந்திருக்கிறாங்க. சும்மா இல்ல. எதுவுமே சாதாரண விஷயம் இல்லையே. இந்த மேட்டூர் அணையை கட்டியது யாரு? நம்ம பெருந்தலைவர் காமராஜர் ஐயா மாதிரி இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இருந்தார். இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னாடி இந்த கொங்கு மண்ணினுடைய தங்கம், எனக்கு மிகவும் பிடித்த தலைவர், கொங்கு நாட்டின் தங்கம் என்று சொல்லப்படக்கூடிய பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்பராயர் என்பவர் தான் காமராஜர் அவர்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ஒரு வளர்ச்சி பாதைக்கு திட்டமிட்டு வழிநடத்தியவர் அவர்தான். பரமசிவ கவுண்டருடைய மகன் பா சுப்பராயர் என்பவர். அவர்தான் மேட்டூர் அணையை கட்டுவதற்கான சட்டமன்றத்தில் நிதி அளிச்சு அதற்கு ஒரு சட்டம் போட்டு இந்த மாதிரி மேட்டூர் அணையை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி 20 வருஷம் மேட்டூர் அணையை கட்டலாமா வேண்டாமா, செலவாகுமே, சிமெண்ட்ல கட்டுறதா சுண்ணாம்புல கட்டுறதா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மண்ணின் மகன், இந்த கொங்கு நாட்டின் தங்கம் தான் இந்த வேலைகள்லாம் செய்யுது. சரியா? ஆனா இந்த ரெண்டு பேரும் பாருங்க, எந்த காரணம் கொண்டும் சாராயத்தை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்கவே இல்லை. காசு இல்ல, மக்கள் அந்த அளவுக்கு பெரிய வரி கொடுக்கல, நமக்கு வரி அரசாங்கத்துக்கு கொடுக்கல. இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு காசு வேணும். இந்த மதுபானத்தை வித்தா காசு வரும் தெரியும். ஆனா பா சுப்பராயன் என்ற முதலமைச்சரும் சரி, பெருந்தலைவர் கு காமராஜர் என்கின்ற தலைவரும் சரி, இருவரும் தலைவர்களும் தமிழ்நாட்டிற்குள் மதுபானத்தை அனுமதிக்கவே இல்லை. இதனால் சொல்றாங்க, பா சுப்பராயன் அவர்கள் சொல்றாங்க, இதனால எனக்கு 17 கோடி ரூபாய்
பட்ஜெட்ல துண்டு விழும். இருந்தாலும் பரவாயில்லை, பரவாயில்லை, எந்த காரணம் கொண்டும் நான் தமிழ்நாட்டில் மதுபானத்தை அனுமதிக்கவே மாட்டேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் மதுபானத்தை அனுமதிக்காமலே ஆட்சியை, சிறந்த ஆட்சியை, பொற்கால ஆட்சியை கொடுத்தவர்கள் இவர்கள். பொற்கால ஆட்சியை கொடுத்தவர்கள் இவர்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பைபாஸ்ல போறேன், எத்தனை பேர் அடிபட்டு செத்துருப்பாங்க தெரியுமா? தெரியுமா? கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த சனி ஞாயிறு இந்த 2 தினங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு முறையும் வந்து நான் இந்த பெரும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல, மாநில நெடுஞ்சாலைகள்ல போகும்போது தண்ணி அடிச்சுடுங்க, மூஞ்சி மட்டும் மேல இருக்கும், முதுகு இருக்கும், அப்படி சுருண்டு விழுந்திருப்பாங்க. என்ன பாச்சு ஏது பாச்சு அப்படின்னா டிடிங்க அப்படின்பாங்க. டிடினா ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு பைபாஸ்ல போனா என்னங்க ஆகும்? உடம்பு சுத்தி, கழுத்து அப்படியே சுத்தி, தலை மேல இருக்கு, முதுகு பின்னாடி இருக்கு. அப்படித்தான் இருக்கும். நெடுஞ்சாலை பயணங்கள்லாம் கொடூரமாக இருக்கும். இந்த சனி ஞாயிறு காலகட்டங்கள்ல தண்ணி அடிச்சுட்டு கொடூரமாக சாகிறார்கள். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தண்ணி அடித்து அவங்க சிந்தனையே இருக்காது. சாக்கடைக்குள்ள விழுந்து கிடப்பான் ஒருத்தர், தண்ணி அடிச்சு சாக்கடையில் விழுந்து கிடப்பான். நமக்கு கோபம் வரும். என்ன கோபம் வரும்? இவனை பெத்தவங்க எங்க இருப்பாங்க? இவனுக்கு பிள்ளை குட்டிகளா இருக்காதா? இவன் கட்டிய மனைவி இருக்காதா? அதெல்லாம் வெட்டிட்டு ஏன் இப்படி தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து சாக்கடைக்குள்ள விழுந்து கிடக்க நமக்கு கோபம் வரும். ஆனா ஆளக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், யாருக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. அதான் அரசியல் நினைக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வாக்கு கேட்கும் போது நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த மதுபான கடையை மூடிடுங்க, இந்த தேர்தல் பரப்புரையிலே மதுபான கடையை மூடி விடுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க வந்தா மதுபான கடைகளை மூடுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஆனா வாக்கு செலுத்தல. காரணம் என்ன? 2500 ரூபாய் கொடுப்பேன்னு நாங்க சொல்லல. அதானங்க 2500 ரூபாய் தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு. எங்க 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்க நாட்டுல. 10 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல எப்படிங்க தாய் மாமன் சீர் கொடுப்பீங்க? எப்படிங்க அண்ணன் சீர் கொடுப்பீங்க? எப்படிங்க 2500 ரூபாய் காசு கொடுப்பீங்க? எப்படிங்க படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய் காசு எப்படிங்க கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? என்கிட்ட ஒரு அக்கா வந்து கேக்குது, 2500 ரூபாய் எப்போ கொடுப்பாரு அப்படின்னு. 2500 ரூபாயும் காசா கொடுக்கலாமா? நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் வந்து அல்வாவா கிண்டிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் பொறுங்க, 5 வருஷம் முடிவுக்குள்ள எல்லாத்துக்கும் 2500 ரூபாய் அல்வா கொடுப்பாரு அப்படின்னு. இப்படி ஒரு சனம் இருக்கே. ஸ்டாலின் வந்து 1000 ரூபாய் காசு கொடுத்தாருங்க, இவர் 2500 ரூபாய் கொடுக்க மாட்டாரா? நம்ம என்ன எப்படி இருக்கு பாருங்க. நமக்கு ஏன் 2500 ரூபாய் அவங்க கொடுக்கணும்? யார் காசு? நடிகர் விஜய் 30 ஆண்டுகளாக நடித்து அவர் சேமிச்ச காசு சொத்துல தான் கொடுக்கிறார். இல்ல, நாம கட்டிய வரிப்பணம் நமக்கு 2500 ரூபாய் வரும். தாய்மாமன் சீரா வரும், அண்ணன் சீரா வரும். நம்ம காசு தான். நம்ம தலையில ஒவ்வொருத்தருக்கும் மேல லட்சக்கணக்கான ரூபாயில கடன் இருக்கு. இதெல்லாம் யார் சரி செய்யறது? சரி செய்யறது? நாம் என்ன சொல்றோம்? பெண்கள், நாம் தமிழர் கட்சி சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதி இன்னும் சொல்லும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு உச்சபட்ச தண்டனை, மரண தண்டனை நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில கட்டாயமாக நிறைவேற்றப்படும், உறுதியாக நிறைவேற்றப்படும். நீங்க உச்சபட்ச தண்டனை காட்டாம 10 வயசு குழந்தைய, 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி, கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி புதற்குள்ள வீசிட்டு போயிடுவான். ஐயோ அம்மான்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறதுக்காக இல்ல. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வேணும். நடிகர் விஜய் இல்ல, அவங்க அப்பாரு, அவங்க முப்பாட்டை யார் வந்தாலும் பெண்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாட்டில் உறுதி செய்ய முடியவே முடியாது. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் சமபங்கு வழங்கி அரசியல் சமத்துவத்தை சொல்லில் இல்ல செயலில் காட்டிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால்தான் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க. வேற வழியே இல்ல. திமுக வந்தா செஞ்சிருமா? அதிமுக வந்தா செஞ்சிருமாங்க? இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த 75 நாட்கள்ல எத்தனை பெண் குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க? ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா இவரு? ஒரு நடவடிக்கை?
ஒரு என்கவுண்டர்ல போட வேண்டியதானங்க, அட்லீஸ்ட் முட்டுக்கு கீழே சுடையாவது செய்ய வேண்டியதானங்க. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஊழல் லஞ்சத்துல திளைக்கிறாங்க திளைக்கிறாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பழனிமலை முருகன். பழனிமலை முருகன் பழனிமலை முருகன் பஞ்சாமிர்தம். கீழே மலையடி வாரத்தில் ஒரு ஏக்கர் 40 சென்ட், 1.4 ஏக்கர். அந்த நிலத்தினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு அப்படிங்கிறது 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு தனியாருக்கு வித்துட்டாங்க. யாரு யாரு? இந்த நடிகர் விஜய் வித்துட்டாங்க. ஊழல் பெருச்சாளிகளாக பெருத்து போயிருக்காங்க. திமுகவை விட மிக கொடூரமான ஊழல் பெருச்சாளிகள் இவர்கள். பழனி முருகனுக்கே மொட்டை அடிக்க பார்த்திருக்காங்க நடிகர் விஜய். பழனி முருகனுக்கே மொட்டை அடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு பாருங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பாருங்க. 100 கோடி ரூபாய்ங்க அந்த நிலத்தினுடைய மதிப்பு. நீ 2 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. பழனி முருகனுக்கே மொட்டை அடிக்க பார்த்திருக்காங்க. உஷாரா இருங்க, உஷாரா இருக்கணும். இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை போட்டுட்டோன்னு சொல்லி பிஜேபி காரங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. சே, நடிகர் விஜய் சிறந்த ஒரு செயல்பாட்டாளர்ப்பா, நல்லது பண்ணியிருக்கிறாருப்பா அப்படின்னு. கடைசியில் பார்த்தா என்ன வேலை நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா? எப்பா இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கேன், 100 கோடி ரூபாய் சொத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு தாரைய பார்த்துருக்கீங்களா அப்படின்னா ஒரு அமைச்சர் என்னங்க சொல்லணும்? ஒரு அமைச்சர் என்னங்க சொல்லணும்? நான் விசாரிக்கிறேன்னு சொல்லணும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? தவறு நடந்திருக்கு. ஏய், 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்க, நீ செய்தது ஊழல், தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறாரு. மாற்றம் பாத்தீங்களா? மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் பாத்தீங்களா? சரியான பித்தலாட்டு ஏமாற்றம். இவர்கள் பித்தலாட்ட ஏமாற்றம். திமுக தீய சக்தி, அதிமுக அது ஒரு தீய சக்தி. ஆனா அவங்க கிட்ட இருந்து எம்எல்ஏக்கள் வந்தால் நான் வந்து வாங்கிக்குவேன். இது என்ன சக்தி? இது துப்புக்கட்ட சக்தி ராஜா. திமுக அதிமுக காரங்க எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணி தாவேக்கால சேர்ந்தீங்கன்னா நீங்க வந்து தூய சக்தியா? தூய சக்தியா நீங்க? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு அதிமுக எம்எல்ஏ தனக்கு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. நீங்க செலவழிச்சு பல கோடி செலவழிச்சு தான் நீங்க எம்எல்ஏ ஆயிருக்கீங்க. இருந்தாலும் அந்த பதவியை ஏன் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர்றீங்க? ஏன் பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டு வர்றீங்க? கேட்டா சொல்றாங்க, நான் ஏற்கனவே அப்போசிஷன் எம்எல்ஏவா தான் இருந்தேன், எதிர்கட்சி எம்எல்ஏவா தான் இருந்தேன். எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போது மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, எதுவும் செய்ய முடியல. ஆளுங்கட்சியா எம்எல்ஏ ஆனா தான் நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இப்ப என்ன குடும்பம் பாத்தீங்களா? எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கும்போதே இந்த எம்எல்ஏக்கு தேவையான லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக பணம் வரும். பணம் வராமலாம் இல்லை, பணம் வரும். ஆனா இவங்களுக்கு செய்யறதுக்கு மனசு இல்லை, மனசு இல்லை. தாவே பிடிக்குது மீன், கடல்ல வந்து வலைய போட்டு மீனை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் எப்படியாவது இந்த மண்ணில் வந்து நீங்க தானே இப்ப தைரியமா இருக்கணும். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, தனிப்பெரும் கட்சி தாவேக்கா இருக்கு. நீங்க ஏன் வந்து பதறீங்க? உங்களுக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா ஒரு இடைத்தேர்தல் வைங்க, இடைத்தேர்தல் வந்து சந்திச்சுக்கோங்க, மக்களை போய் சந்திங்க. எனக்கு அறுதி பெரும்பான்மை தேவை, எனக்கு 118 120 எம்எல்ஏக்கள் எனக்கு தேவை, எனக்கு கொடுங்க, நான் இன்னும் சிறப்பாக ஆட்சி செய்யறேன்னு சொல்லுங்க. சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இப்ப பேசுற என் கையில எந்த துண்டறிக்கையும் கிடையாது, துண்டு சீட்டும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த முதலமைச்சரோ அவருடைய கட்சியினுடைய அமைச்சரோ எம்எல்ஏவோ துண்டு சீட்டு இல்லாம 5 நிமிஷம் பேச முடியாது. காரணம் என்ன? தமிழ்நாட்டு மக்களினுடைய பிரச்சனை எதுவும் அவர்கள் மனசுலே கிடையாது, நினைவிலே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில நான் மட்டும் இல்ல, கார்த்திகா மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்ட இருந்து நேற்று கட்சியில் இணைஞ்ச பேச்சாளர் வரைக்கும் பொறுப்பாளர் வரைக்கும் இந்த மக்கள் சார்ந்த பிரச்சனையை மனசுல இருந்து பேசுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அந்த தகுதி கிடையாது, தகுதி கிடையாது. பேச்சே இல்லை, சட்டமன்றத்தில் பேச்சே இல்லை. மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு நீட்டுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? பேச்சு கிடையாது, பேச்சு கிடையாது. காவேரி உரிமை சிக்கலுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? பேச்சு கிடையாது. வரலாறும் தெரியல, மக்களுடைய வாழ்வியலும் தெரியல, ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு முழுக்க கோடாலிங்கிற ஒரு கிராமத்துல உங்களுக்கு தெரியும், கிராமத்துல இந்த மதுபான கடைகளை மூடுங்க அப்படின்னு சொல்லி
இந்த 9, 10 படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் போராட்டம் பண்ணுதுங்க. அவங்கள காவல்துறை அதிகாரிகள் முடக்குறாங்க, அராஜகம் பண்றாங்க. அப்படின்னா நாடு எப்பேற்பட்ட நாடா இருக்கு. மக்களுடைய வழி தெரியல. இந்த ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் 42 கடையை மூடினாங்க. வந்த உடனே இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 717 மதுபான கடைகளை மூடுறேன் அப்படிங்கிற பேர்ல ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் 42 கடையை மூடினாங்க. இப்ப எல்லாத்தையும் திறந்துட்டாங்களா? மூடின மாதிரி மூடி திறந்த மாதிரி திறந்துருவாங்க. இதான் இவருடைய ஆட்சி முறை. இந்த ஆட்சி முறை மாறணும். இந்த ஆட்சி முறை மாற்றம் கிடையாது. இது மக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம். இதை நாம புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய நீர்வளத்துறையாக இருக்கட்டும், பொதுப்பணித்துறையாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் இன்னைக்கு லஞ்சம் ஒழிஞ்சிருச்சா? இல்ல. அந்தந்த இடத்துல எல்லாம் லஞ்சம் வாங்கணும்ன்றதே உங்களுக்கு தெரியல. தெரியாமத்தான் இவங்க லஞ்சம் வாங்காம இருக்கிறாங்களே. சில இடங்கள்ல தெரிஞ்சு வாங்காம இல்ல. ஆனா பாருங்க, ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், புசியானந்தாக இருக்கட்டும், அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கிறதுல 30 கோடிக்கு மேல ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஆட்சி எந்த விதமான ஆட்சியாக இருக்கும்? விளையும் பயிர் முளையிலேயே தெரியுங்கிற மாதிரி இந்த ஆட்சி 5 ஆண்டு கால ஆட்சி இந்த 75 நாட்கள்ல எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி முறை நமக்கு வேணுமா? நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலம் மாநகராட்சிக்கான குடிநீர் வளங்களை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டார்கள். தனியாருக்கு குடிநீரை தாரை வார்த்தால் என்னாகும்? தென் அமெரிக்க நாடுகளில் ஒரு நாடு பொலிவியாங்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுல பொலிவியாங்கிற நாட்டுல கொச்சம்பம்பாங்கிற ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு நதியினுடைய நீரை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது. காரணம் என்ன தெரியுமா? $250 லட்சம் அந்த நாடு பொலிவியா என்கிற நாடு உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கியிருந்தது. அந்த நாடு எவ்வளவு? $250 லட்சம் கடன் வாங்கியிருந்தது. வாங்கின கடனுக்கு சரியான முறையில் இவங்களால வட்டியை செலுத்த முடியல, அசல் செலுத்த முடியல. அப்ப உலக வங்கி என்ன சொல்லுது? நீ கொச்சபம்பா நதியை தனியாருக்கு தாரை வாத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி $250 லட்சம் யார் கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொச்சபம்பா நதியினுடைய நீரை தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க. பெக்டல் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு, தனியார் நிறுவனத்துக்கு தாரை வார்த்துட்டாங்க. அவன் என்ன பண்றான்? தண்ணிக்கு காசு வச்சு விற்கிறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ₹1 கட்டின குடிநீர் கட்டணம், ₹1 இருந்த குடிநீர் கட்டணம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் $200 மாறுது. ஒரு குடும்ப தலைவன் ஒரு சம்பாதிக்கிறானா, அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் 1/3 பங்கு குடிநீர் கட்டணத்துக்கே செலவாகி போயிருது. ஜனமெல்லாம் கஷ்டப்படுது. என்னையா குடிக்க தண்ணி இல்லாமல் எப்படியா இருக்குது? 3 வேளை சாப்பாட்டுக்கு 2 வேளை சாப்பிட்டு வயிற்று கட்டிட்டு இருக்கலாம், தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் போராட்ட களத்துக்கு வர்றாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த நாட்டில் மழை பெய்யுது. மழை தண்ணி எல்லாம் இந்த டேங்குகளில் பிடிச்சி வைக்கிறாங்க. டேங்கில் பிடிச்சி வைக்கக்கூடிய மழை தண்ணி எல்லாம் பிடிச்சு வைக்க கூடாது. நீ நிலத்துல இருந்து வந்தாலும் சரி, வானத்துல இருந்து வந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, தண்ணி நீ பயன்படுத்தினா அதுக்கு கட்டணம் என்கிட்ட நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பெக்டல் நிறுவனம் ஒத்த காலில் நிக்குது. அப்ப மக்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க, பெருமளவுல போராட்டம் பண்றாங்க, வீதிகளுக்கு போராட்டம் பண்றாங்க. இந்த கொச்சபம்பா நதியினுடைய நீரை பழையபடி அரசாங்கமே கொடுக்கணும், தனியார் இதுல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய போராட்டம் பண்றாங்க. மக்கள் போராட்டம் பண்ணிய விளைவு, போராட்டத்தின் விளைவு, அந்த பெக்டல் என்ற நிறுவனம் கொச்சபம்பா என்ற ஊரை விட்டு வெளியேறுது. அந்த வெளியேற்றப்பட்ட பெக்டல் நிறுவனம் பார்த்தீங்களா, இது 2000வது ஆண்டு, 26 ஆண்டுகளுக்கு முன்னாடி தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பொலிவியா நாட்டில் நடந்த உண்மை கதை. நான் கதை சொல்லல, உண்மை கதை. நீங்க நெட்ல ஓட்டு பாருங்க, வரும். அந்த பொலிவியா நாட்டு மக்கள், கொச்சபம்பா நகர மக்கள் விரட்டி அடித்த பெக்டல் நிறுவனம் எங்க தெரியுமா வந்திருக்கு? அடுத்த 6 ஆண்டுகள் கழிச்சு 2006ஆம் ஆண்டு திருப்பூருக்கு வந்துச்சு. திருப்பூர்ல நான் தண்ணியை மக்களுக்கு நானே வழங்கு அப்படின்னு சொன்னிச்சு. கொண்டு வந்தது யாரு தெரியுமா? புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா. சரியா? இதுதான் நம்ம நாட்டு ஆட்சியாளர்களுடைய நிலைமை. இப்படிதான் இருக்கு. தண்ணீரை தனியாருக்கு தாரை வார்த்து விடுறது. இந்த சேலத்துல தண்ணீரை தனியாருக்கு தாரை வார்த்து விட்டது யாரு? இந்த ஆட்சியாளர்கள். யாருக்கு விற்கிறாங்க? சூயஸ் என்ற நிறுவனத்திற்கு. ஏற்கனவே கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய குடிநீர் தேவையை இந்த சூயஸ் நிறுவனம் தான் கொண்டு வருது. காரணம் என்ன? இந்த அரசியல்வாதிகளுடைய லாப நோக்கு. இவங்களுக்கு சில கமிஷன் வரும் அப்படிங்கிற தேவை. இதையெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறோம். இப்ப பாருங்களேன்,
மக்களுக்கு தனியாருக்கு இப்ப நம்மள மாதிரியான குடிமக்களுக்கு குடிநீருக்கான தேவையை வந்து ஒரு தனியார் பூர்த்தி செய்யட்டும், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஆடு மாடுகளுக்கு யாருக்கு குடிநீர் தேவை சரி செய்யறது? ஆடு மாடுகளுக்கு குடிநீர் தேவை யார் சரி செய்யறது? யார் வந்து தீர்த்து வைக்கிறது? நமக்கு ஒரு போத்தலை வாங்கிறோம், 20 ரூபா போத்தல் வாங்கிக்கிறோம். இந்த இங்க எத்தனையோ ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய என் அம்மாமார்கள் பதில் சொல்லுங்க. நமக்கான குடிநீர் தேவையை நம்ம எப்படியாவது காசு கொடுத்தாலும் நம்ம தீர்த்துறோம். ஆனா இங்க இருக்கக்கூடிய மயில், குயில், சிட்டு, காக்கா, மைனா, நாய், தெருநாய்க்கான குடிநீர் தேவையை யாருங்க தீர்த்து வைப்பாங்க? தனியார் வந்து தீர்த்து வச்சிருமா? மக்களினுடைய அன்றாட தேவை குடிநீர். அந்த குடிநீரை நீங்கள் தனியாருக்கு தாரை வார்த்து விட்டீர்கள் என்றால் அரசினுடைய வேலை என்ன? இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? உங்களை வாக்களித்து தேர்ந்தெடுத்து எம்எல்ஏக்களாக, அமைச்சர்களாக, வார்டு கவுன்சிலராக, மாநகராட்சி மேயராக தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன? ஏற்கனவே பள்ளிகளை, கல்லூரிகளை தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறீங்க. தனியாருக்கு இணையாக, அரசாங்கத்திற்கு இணையாக, அரசாங்கத்திற்கு மேலாக தனியார் பள்ளிகளுக்கு தான் இன்னைக்கு மாணவர்கள் போய் படிக்கிறாங்க. அரசு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை கிடைக்கல, தனியார் மருத்துவமனைகளை தான் மக்கள் நம்பி போறாங்க. குடிநீர் தேவையும் அப்படி இருக்குது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு ஜீவன்கள் குடிநீருக்கு என்ன செய்யும்? யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு என்ன, மாரியாத்தா கோயிலுக்கான நேர்த்திக்கடனா சுயஸ் கம்பெனிக்காரனுக்கு, கோயம்புத்தூர் மக்களுக்கும் சேலம் மாநகராட்சி மக்களுக்கும் நான் வந்து தண்ணியை கொடுப்பேன்னு மாரியாத்தாக்கு நேர்ந்துக்கிட்டா வந்திருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லை. ஒரு கையெழுத்து இங்க இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களை துரத்தி அடிப்பதற்கு ஒரு கையெழுத்து போதும். ஆனால் அந்த கையெழுத்தை, குடிநீரை தனியாருக்கு தாரை வார்க்க மாட்டோம், மக்களுக்கு குடிநீரை தருவது அரசினுடைய கடமை என்று சொல்லக்கூடிய, நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சமூக சீரழிவு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்த விடமாட்டோம். சூயஸ் கம்பெனிக்கு வந்து காசு ஒன்றும் தரையில இருந்து கொட்டல. உங்க வீட்டு பணம், என் வீட்டு பணம் தான். வரி பணத்தை வச்சுதான் இந்த வேலையை செய்யறாங்க. வேற எதுவும் கிடையாது. இந்த நிறுவனம், இந்த சூயஸ் நிறுவனம் பிரான்ஸ் நாட்டுல, ஜெர்மன் நாட்டுல மிகப்பெரிய ஊழல் செஞ்சுக்கிட்டு, கூட்டு களவுல செஞ்சுக்கிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஆணையத்தினால வந்து தண்டம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த சூயஸ் நிறுவனம். அந்த நிறுவனத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்கள் தலையிலையும் சேலம் மக்கள் தலையிலையும் கட்டிட்டாங்க. இதை மாத்தணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இதெல்லாம் சரி செய்யணும்னு நினைக்கிறோம். எப்படிங்க சரி செய்ய முடியும்? எனக்கு ஒரு காசு வேண்டாம். நாங்க தாவேக்கா மாதிரி இல்ல. லாட்டரி மாஃபியா, ஆதவ அர்ஜுனா, லீமா ரோஸ் அவங்க ஒரு 500 கோடி ரூபாய் காசு கொடுத்து ஆட்சி அமைக்க சொன்ன கட்சி கிடையாது. நாங்க இப்ப அந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நேர்மையாக உழைத்து சம்பாதிச்சு போடப்பட்ட மேடை இது. அந்த மேடையிலிருந்து திமிரோடும் தைரியத்தோடும், தமிழ் கொடுத்த திமிரோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்தாலும் இதேதான். லாட்டரி மாஃபியா கொண்டு வந்த பணத்துல கட்சி நடத்தல தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கோங்க. லாட்டரி மாஃபியா தாவேக்கா விஜய் கட்சிக்கு மட்டும் தான் காசு கொடுத்திருக்கா? இல்ல, 600 கோடி ரூபாய் போன 5 ஆண்டுகள் திமுகவுக்கு கொடுத்திருக்கு. லாட்டரி மாஃபியா மார்டின் கொடுத்திருக்கு. தமிழ்நாடு எப்பேற்பட்ட அரசியல் சூழ்ச்சியில சிக்கிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு குறுவையில காவேரிக்கு தண்ணி திறந்து விடலாம் அப்படிங்கிறது இங்க உள்ள மக்களுக்கு ஒரு செய்தியாக இருக்கலாம். நாளைக்கு தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள் பாலைவன மாவட்டமாக, பாலைவன நிலமாக மாறப்போகிறது என்பதற்கான முன்னேற்பாடு செய்தி இது. 22 மாவட்டங்களுக்கான குடிநீர் தேவையை இவர்களால் கொண்டு வர முடியவில்லை. தோற்று போய்விட்டீர்கள். ஜூலை மாசத்துக்கு வர வேண்டிய 32 டிஎம்சி தண்ணி ஆடி 18 பெருக்குக்கு இங்க தண்ணி இருக்கா? இல்ல. கடைமடை பாசனமாக எந்த மாநிலம் இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு தான் அந்த நதியினுடைய முக்கிய உரிமை இருக்கு. முழு உரிமை அந்த மாநிலத்துக்கு தான் இருக்கு.
அதை இவர்களால் பெற்றுத்தர முடியுமா? கருணாநிதியால பெற்றுத்தர முடிஞ்சதா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் பெற்றுத்தர முடிஞ்சதா? எடப்பாடி பழனிசாமி, ஐயா மு.க. ஸ்டாலின், இந்த நடிகர் விஜய் இவர்களால் காவிரி உரிமை மீட்க முடியுமா? குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியுமா? லஞ்சம் ஊழலை ஒழிக்க முடியுமா? இயற்கை வள கொள்ளையை தடுக்க முடியுமா? தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. தடுக்க முடியாது. காரணம் என்ன? இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள். தரகர்கள் இயற்கை வளங்களை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல கட்சி நடத்தக்கூடியவர்கள் இவர்கள். இவர்கள் தரகர்கள். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க திமுக கூட நெருங்குறீங்களாமே? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு கருத்து, 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது என்றால் 5 தொகுதிகளுக்கும் ஏற்கனவே வேட்பாளரை தீர்மானித்து விட்டு அந்த தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று சொன்ன தில்லான தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். யார் கூட யார் கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு பேசுறாங்க பாருங்க. இது ஒரு நீர்க்குமிழி. தாவேகா என்ற கட்சி, அதன் ஆட்சி எல்லாம் வெறும் நீர்க்குமிழி. இதை பார்த்து அதிமுக கொள்கையற்ற அதிமுக வேண்டும் என்றால் பறந்து கொண்டு தாவேகா கிட்ட போய் சரணடையலாம். ஆனாலும் சொல்கின்றேன், இன்னும் 234 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாம் தமிழர் கட்சி உறவுகள் நம்பிக்கை நட்சத்திரங்கள், நம்பிக்கை நட்சத்திரங்கள் என்று யார் யாரையோ சொல்வார்கள். ஆனால் நான் பார்த்த நம்பிக்கை நட்சத்திரங்கள் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் வாக்குக்கு காசு கொடுக்காமல் நேர்மையாக கொள்கையை மக்களிடம் எடுத்து சொல்லி, நாங்கள் இவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருக்கோம், நேர்மையான வாக்குகள், உண்மையான வாக்குகள், மக்கள் எங்களுக்கு இவ்வளவுதான் வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த தேர்தலிலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட மக்களிடம் போய் நிற்கக்கூடிய ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரும், நாம் தமிழர் கட்சி உறவும் நாளைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான். என்னை பொறுத்தவரை நம்பிக்கை நட்சத்திரங்கள் தான். அதாங்க தைரியம், அதாங்க தைரியம். வள்ளுவர் சொல்றாருல, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மையை வருத்த கூலிதரும். தெய்வத்தாலே முடியாது. நல்ல அரசியல் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. கூட்டணி அரசியல் தான் வேணும், திரைக்கவர்ச்சி அரசியல் வேணும், திராவிட அரசியல் வேணும், வாக்குக்கு காசு கொடுக்கிற அரசியல் தான் இங்க வெல்லும் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு வாக்குக்கு காசு கொடுக்காம நேர்மையான அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் என்று சொல்லி எத்தனை முறை தோல்வி வந்தாலும் அத்தனை முறையும் வீறு கொண்டு எழக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த மண்ணுக்குள்ள எதை போடுங்க மக்கும், எதை போடுங்க மக்கும். இலை தலை செடி கொடி சாப்பிட்டு போட்ட உணவு, செத்து போன ஆடு மாடு, எதை போட்டாலும் இந்த மண்ணு மென்னு முழுங்கிரும். ஆனா விதைய மட்டும் மண்ணால மென்னு முழுங்க முடியாது. பெரிய யானை செத்து போயிருச்சுன்னா மண்ணு முழுங்கிரும். பெரிய யானை, பல டன் இருக்கக்கூடிய யானையை இந்த மண்ணு முழுங்கிரும். ஆனா துளியோண்டு இருக்கக்கூடிய விதையை இந்த மண்ணு முழுங்க முடியாது. காரணம் என்ன? விதைக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்ப்பு சக்தி. ஒரு சின்ன விதைக்குள்ள இருந்துதான் மிகப்பெரிய ஆலமரம் வரும். ஆலமரத்தோட விதை எவ்வளவு சிறுசா இருக்கு தெரியுமா? மீனோட செனமுட்டையோட சிறுசா இருக்குமாங்க. மீனோட செனமுட்டையே இம்னிக்காண்டிருக்கும், அதை விட சிறுசா தான் ஆலமரத்தினுடைய விதை இருக்கும். அந்த விதை விளைஞ்சி மரமாக நிற்கும் போது குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, தேர்ப்படை, இந்த 4 படையும் அதோட நிழலில் நிற்க முடியும். அந்த 4 படையையும் வழி நடத்தக்கூடிய படைத்தலைவன் அரசனு உட்கார்றதுக்கு ஒரு நிழலாக, அவ்வளோ பெரிய நிழலாக ஆலமரம் இருக்குன்னு சொல்லி நம்மளுடைய சங்ககால தமிழ் பாடல் சொல்லுது. ஒரு சாதாரண விதை. அதே மாதிரிதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். நாங்க 8 விழுக்காடுல இருந்து 4 விழுக்காடுக்கு குறைஞ்சிருக்கலாம், குறையட்டும். ஆனாலும் நாங்கள் விதைநெல்கள். நாளை மலரப்போகக்கூடிய நல்ல ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் மலரக்கூடிய நல்ல ஆட்சிக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விதை நல்லாக இருப்போம். இப்படியே போயிடாதுங்க நாடு, இப்படியே போயிடாது நாடு, இப்படியே போயிடாதுல. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம திருந்திதானே வரணும். நம்மளை மீட்பதற்கு எந்த மீட்பரும் வரமாட்டார்கள். நம்மிலிருந்து வந்தவர்கள் தான், நம்மோடு போராடக்கூடியவர்கள் தான் வருவார்கள் என்ற நிலை வரும்போது வந்துதான் ஆகணும். நம்மளை மக்கள் கைவிட்டு விடுவார்கள் என்ற மட்டும் என்னைக்கு நினைக்காதீங்க, என்னைக்கு நினைக்காதீங்க. ஊழையும் முப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாளாது உயற்றுபவர். வள்ளுவர் நமக்கு தான் எழுதியிருக்கான். இவன் வெல்லவே முடியாது அப்படின்னு விதி இருந்தாலும் அந்த விதியும் மாற்ற முடியும். எவனால? உழைவின்றி தாளாது
வினையேற்றுவர். கொஞ்சம் கூட ஓய்வு உளைச்சல் இல்லாம தாராது யார் உழைக்கிறார்களோ அவர்களுடைய விதியவே அந்த உழைப்பு மாற்றும் என்று நம்முடைய தமிழ் வேதம் திருக்குறள் சொல்லுது. மாறும், எல்லாம் மாறும். நான் ஆரம்பத்துல சொன்னதுதான் 60 ஆண்டு கால திமுகவே இந்த தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவதற்கு தயாராகி விட்டார்கள் என்றால், கட்சி ஆரம்பித்து வெறும் 2 ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்த இந்த தற்குறி கழகத்தினரை தூக்கி எறிவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிக காலம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவர்கள் மாற்றம் என்று இனிமேல் நோக்கினால் மீண்டும் திமுகவிற்கு அதிமுகவிற்கு போக மாட்டார்கள். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அவர்களால் தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு வரும் என்று உறுதியாக நம்புங்க. நம்ம கிட்ட என்ன இல்ல, நம்ம கிட்ட இல்லாத என்னது? உழைப்பு இருக்கு, ஆகச்சிறந்த கொள்கை இருக்கு, மக்களை வாழ்விக்கக்கூடிய வேகம் இருக்கிறது, துணிவு இருக்கிறது. நம்ம கிட்ட இல்லாத என்னது? காசு மட்டும்தான் இல்லை. ஆனா அதை விட கொள்கை இருக்கு, அதை விட நம்ம கிட்ட உண்மை இருக்கு. இந்த மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக பயணிப்பதற்கு நம்ம கிட்ட உள்ள உறுதி இருக்கு. தேர்தலில் போட்டிட்டோம், மே 4 ரிசல்ட் வருது. அடுத்து 10-15 நாட்கள்லயே சூலூர்ல ஒரு 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கா. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்க சொல்றாங்க. மக்களோடு மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும்டா, போய் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சிறப்பாக நடத்துங்க என்று கட்டளை இடுகிறார். அவர்தான் மக்கள் தலைவர். மக்கள் புரிந்து கொள்வதற்கு காலம் எடுக்கும், ஆனால் உறுதியாக நம்மிடம் வருவார்கள். அதற்காக உள்ளத்தையும் உடலையும் உறுதி செய்யுங்க. நமக்கு ஒரே ஒரு போட்டி தான். பெருந்தலைவர் காமராஜரா இல்லை அவருடைய பேரன் செந்தமிழன் சீமானா என்று தமிழ்நாட்டு வரலாறு போட்டி வைக்கும். அப்படிப்பட்ட போட்டிக்கு நாம் உறுதியாக தயாராகும். நம்ம கிட்ட பெரிய பெரிய கொள்கைகள்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே மக்களுக்கு தேவையான கொள்கைகள் தான். அந்த கொள்கைகளை நாம மக்கள்கிட்ட இன்னும் எடுத்துட்டு போவோம். மக்கள் நம்மிடம் வருவார்கள். தமிழ்நாடு கட்டாயம் நம்மிடம் வரும். மாற்றமே இல்லை. அதுல ஒரு துளி கூட எனக்கு சந்தேகமே கிடையாது. உறுதியாக வரும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றதும் அதான். இனிமேல் மாற்றம் என்று மக்கள் விரும்பினார்கள் என்றால் அது திமுக அதிமுகவை அல்ல, நம்மைத்தான் நோக்கி வருவார்கள். தைரியமாக நின்று போராடுங்கள் என்று சொல்றார். பாருங்க, யோசிச்சு பாருங்க. டிவியில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உரையாடல்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் கடன் வாங்கியிருக்காங்களே, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விவசாய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வீர்கள் என்று சொன்னீர்களே என்று கேட்டால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பதில் சொல்றாரு? விவசாய கடன் வாங்கிய விவசாயிகளுக்கு எல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியல, அவ்வளவுதான். குறுவை சாகுபடிக்கு காவிரி எதிர்பார்த்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு முதலமைச்சரின் பதில் என்ன? ஒரே தான், அப்படிதான். என்ன பதிலே வச்சிருக்க? அவ்வளவுதான். இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு. என்னப்பா பதில் வச்சிருக்கீங்க? முதலமைச்சர் விஜய், சிஎம் சார் விஜய் பதில் சொல்லுங்க. இவ்வளவுதான். இப்படிதான். படித்து வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு மாதம் 4000 ரூபாய் போடுவேன் என்று சொன்னீர்களே, உங்க பதில் என்ன சிஎம் சார்? இப்படிதான். இதுக்கு என்னையா பதில்? தெரியாது. இப்படிதான். ஒரு நாள் நீங்க செய்யற இந்த கேவலங்கட்ட ஆட்சிக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களும் எழுந்து நின்று சொல்வார்கள், அப்படின்னு சொல்வார்கள். நீங்கள் வீட்டுக்கு போக தயாராக இருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் செய்த ஊழல்களுக்கு பதில் சொல்ல, தமிழ்நாட்டு மக்களிடம் பதில் சொல்ல தயாராக இருங்க. தாய் தமிழ் சொந்தங்களே, நம்முடைய மிக முக்கியமான தலைவர்கள் நம்முடைய தலையெழுத்தை, தமிழ்நாட்டு தமிழர்களுடைய தலையெழுத்தை மாற்றிய நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய புகழை நாம் இன்னைக்கு இல்லை என்னைக்குமே போற்றி பாதுகாக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதான், இத்தனை ஆண்டுகால ஆட்சி காலத்திலேயே மோசமான நிலைமையிலிருந்து நம்மளை மீண்டும் முதலிடத்துக்கு கொண்டுட்டு வர்றது ஐயா பெருந்தலைவர் அவர்கள் கட்டி அமைத்த அந்த கல்வி என்ற அடித்தளமும் தொழில்துறை என்ற அடித்தளம் தான். அதற்காக அவர் முழுக்க உடல் பொருள் சத ரத்தம் நரம்பு நாடி நரம்பு எல்லாத்துலேயும் மக்கள் சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு தலைவரால தான்
பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை போல இயங்க முடியும். அதனால அவருடைய புகழை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் கடத்தி கொண்டே இருப்போம். இல்லை என்றால் நான் சொல்றேன், இந்த புதுசா வந்திருக்கிற முதலமைச்சர் விஜய் தான் அவருடைய படத்தை தான் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் எல்லாம் திறக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. பெருந்தலைவர் காமராஜரை சாதி மதம் கடந்து தமிழர்கள் போற்ற வேண்டும். பெருந்தலைவர் காமராஜரையும் சுப்ராயன் அவர்களையும் சாதி மதம் கடந்து தமிழர்கள் போற்ற வேண்டும். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களாக இருக்கட்டும், பரமசிவ கவுண்டருடைய மகன் சுப்ராயன் அவர்களாக இருக்கட்டும், அவர்கள் தான் சார்ந்த சமூகத்துக்காக மட்டும் வேலை செய்யவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேலை செய்தார்கள். ஊழல் செய்யாம, லஞ்சம் வாங்காம, கதராடையோடு வேலை செய்தார்கள். அப்பேற்பட்ட பெருந்தலைவர்களை நாம் நினைவில் கொள்ளுவோம். அவருடைய ஆட்சியை போல நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவருடைய ஆட்சியும் இந்த மண்ணில் நல்லாட்சியாக மலர வேண்டும் என்று நான் அந்த இறையை வேண்டிக் கொள்கின்றேன். உறுதியாக அந்த இயற்கை நமக்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.